நாளை தேர்தல் ரிசல்ட் என்பதால் தனது மனைவிக்காக சரத்குமார் விருதுநகர் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற கோயிலில் அங்க பிரதேசம் செஞ்சிருக்காராம். அந்த வீடியோ தான் இப்போது வைரல் ஆகிட்டு இருக்கு. கோயில் முழுவதும் கை கூப்பி படுத்துக்கொண்டே தனது மனைவி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அங்க பிரதேசம் செய்திருக்கிறார் சரத்குமார். இந்த வீடியோ பார்த்த நெட்டிசன்கள் பலவாறு கிண்டல் செஞ்சுட்டு இருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா என்றும் நாட்டாம இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா என்றும் கடுமையான விமர்சனங்களை கூறி வருகிறாங்க. நாளை இதற்கான பலன் என்ன என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். சரத்குமார் இப்படி பண்ண ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. பொதுவாக சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் அரசியல் வர்றது சாதாரண விஷயம்தான். ஆனால் இவர் தனியாக சமத்துவ கட்சின்னு ஒன்று தொடங்கி அதுக்கப்புறம் பாஜகவோட இணைஞ்சு தான் தமிழக மக்களுக்கு இவர் மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அரசியல்வாதை பொறுத்த வரைக்கும் நேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்சி மாறிட்டே இருப்பாங்க. இது மூலிமா நமக்கு தெரியுது. ஒருவேளை சமத்துவ கட்சியில் இவர் இருந்தால் கண்டிப்பாக இவரோட தலைமுறை தான் வந்து சாதிச்சிருப்பாங்களே தவிர இவரால் வெற்றி பெற்றிருக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். அதனால தான் பாஜக கிட்ட பல கோடி ரூபாய் பணமாய் பெற்று இந்த கட்சியை வந்து வித்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம்.